ஹரே கிருஷ்ணா. நாம பார்த்துட்டு வர ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மகா புராணத்துல முதல் ஸ்கந்தத்துல போன பதிவு வரைக்கும் என்ன பார்த்தோன்னா, பரீட்சித்து மகாராஜா கலிபுருஷனை எதிர்நோக்கியதையும், கலி துவக்கத்தினால தர்மங்கள் எப்படி குறைஞ்சதுன்னும் தர்மத்தோட அங்கங்கள் என்னன்னும் பார்த்தோம். இப்போ கலிபுருஷன் கிட்டேந்து தர்மத்தை எப்படி பரீட்சித்து மகாராஜா காப்பாற்றினான்கிறத பார்ப்போம். துவாபர யுக முடிவுல பரீட்சித்து ராஜ்யம் ஆண்டுட்டு வரும்பொழுது, கலியுகம் துவங்க ஆரம்பிக்கும் பொழுது கலிபுருஷன் தான் தங்க ஒரு இடம் வேண்டும்னு பரீட்சித்து மகாராஜா காலில் விழுந்து புலம்புறான். பரீட்சித்து மகாராஜா இதை கேட்டுட்டு யோசிக்கிறான், எப்படி தர்மத்துக்கு 4 அங்கங்கள் இருக்கோ அதர்மத்துக்கும் 4 அங்கங்கள் இருக்கு. கொலை, சூது, குடி, கெடுதி. கலிபுருஷன் கிட்ட பரீட்சித்து மகாராஜா 4 இடத்துல போய் தங்கிக்கோன்னு சொல்றாரு. அதாவது அநீதியா பிறரை கொல்லும் இடம், வஞ்சகம் நடக்கும் இடம், குடி போதையில் எப்பொழுதும் மனிதர்கள் நடமாடும் இடம், பெண்களை துன்புறுத்தும் இடம். இதையெல்லாம் கலிபுருஷன் வசிக்கும் இடமாக பரீட்சித்து மகாராஜா கொடுத்துடுறாரு. அப்போ கலிபுருஷன் சொல்றான், இது நாளும் இந்த கலியுகத்துல என்னுடைய கெடுதி தர்மத்தை நடத்துறதுக்கு போராது, எனக்கு இன்னும் ஒரு இடம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அரசன் யோசிச்சு பார்த்துட்டு, அதாவது ஸ்வர்ணம், செல்வம், இதனால பகைமை உண்டாகிற இடத்தையும் கலிபுருஷனுக்கு கொடுத்துடுறாரு. இதை கேட்டு கலிபுருஷனும் சந்தோஷமா அரசனுக்கு தலை வணங்கிட்டு இந்த 5 இடத்துலையும் தன்னுடைய இருப்பிடமா மாத்திக்கிட்டு தன்னோட தர்மமான கெடுதிய செஞ்சுட்டு வரான். எந்த ஒரு மனுஷன் இந்த 5 இடத்துக்கும் போகாமையும் 5 குணங்களிலையும் ஈடுபடாமையும் இதை ஈடுபடுவர்கள் கூடவும் சகவாசம் வைத்து கொள்ளாமலும் இருக்கிறானோ அந்த மனுஷனை கலியோட தோஷம் பாதிக்காது. அதனால ஆத்ம ஞானம், வைராக்கியம், சத் சங்கம் இதை விரும்புகிற எவரும் சூது, குடி, காமம், கொலை, பகைமை இந்த குணங்களை விட்டுடணும். இந்த பழக்கங்களையும் விட்டுடணும். இந்த குணங்கள் பழக்கங்கள் உள்ளவர்களோட சகவாசத்தையும் விட்டுடணும். இந்த மாதிரி கலிபுருஷனுக்கு இடம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு பரீட்சித்து மகாராஜா தர்ம தேவதையான ரிஷபத்தோட மீதி இருக்கிற 3 கால்களான தவம், சுத்தம், தயைங்கிற 3 அங்கங்களையும் தர்ம தேவதைக்கு மீட்டு கொடுத்துடுறாரு. பூமி தேவிக்கும் ஆறுதல் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. சூதர் சௌனகாதி மகரிஷிகள் கிட்ட சொல்றாரு, எந்த கிருஷ்ண பகவானால அஸ்வத்தாமனோட பிரம்மாஸ்திரத்திலேந்து காப்பாற்றப்பட்டானோ, எந்த பிராமண சாபத்தினாலையும் கலங்காமல் இருந்தானோ, எப்படி சுகரோட சீடராகி தன்னுடைய உடலை நீக்கி முக்தியை அடைஞ்சானோ, அப்படிப்பட்ட பரீட்சித்து கலிக்கு ஏன் இடம் கொடுத்தான்னு நாம யோசிக்க கூடாது. இவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்த பரீட்சித்து கலிபுருஷனை உடனே கொன்னிருக்கலாமே, ஏன் கொல்லல, ஏன் இடம் கொடுத்தான்னு நாம கேட்க கூடாது. ஏன்னா அரசன் சக்கரவர்த்தி நன்கு படிச்சவன்கிறதுனால அவன் யோசிச்சான், எந்தவித யுகத்திலையும் இல்லாத ஒரு விசேஷம் கலியுகத்துல இருக்கு. என்னன்னா, எப்படி கெடுதி மேல மேல கெடுமோ அதுபோல தர்மத்தை நினைச்சாலே, புண்ணியங்களை நினைச்சாலே கலியுகத்துல அதுக்கு பலன் உண்டு. கெட்டது செய்வது மேல மேல கெடுதியை கொடுக்கும், கெடுதியை செய்ய தூண்டும். இது கலியோட தர்மம். அதுபோல உதாரணத்துக்கு ஒரு புண்ணியத்தை மனுஷன் மனசால நினைச்சாலே அவன் அதற்கான பலனை அடைஞ்சிடுறான். ஒருத்தன் காசி க்ஷேத்திரம் போகணும்னு நினைச்சாலே அங்க போய் கங்கா தீர்த்த ஸ்நானமும் பண்ணின பலன் அவனுக்கு கிடைக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஒரு நல்ல அங்கத்தை நினைச்சுதான் கலி புருஷனை பரீட்சித்து மகாராஜா கொல்லாம விடுறாரு. பகவான நினைத்த மாத்திரத்திலேயே புண்ணியம், பகவன் நாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே மோட்சங்கிறது இந்த கலியுகத்துக்கு மட்டுமே உண்டான ஒரு விசேஷம். இதை நினைச்சுதான் பரீட்சித்து மகாராஜா கலிய 5 இடங்கள்ல மட்டும் கட்டுப்படுத்தி வச்சு சும்மா விட்டுடுறான். அப்போ சௌனகாதி மகரிஷிகள்
சூதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க பரீட்சித்து சுகரோட சீடராகி உடலை விட்டு மோட்சம் அடைஞ்சான்னு சொன்னீங்களே, எப்படி அடைஞ்சான்? அவன் என்ன மாதிரியான பகவத் கதைகளை கேட்டு அந்த நிலையை பெற்றான்? இதையும் எங்களுக்கு நீங்க விரிவா சொல்லணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ சூத மகரிஷி பதில் சொல்றாரு, ரிஷிகளே, நீங்க எல்லாரும் மேன்மையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு பிறப்பு இழிவோ தாழ்வோ மேன்மையோ எப்படி இருந்தாலும் மகான்களோட கூட்டுறவு இருந்தால் மட்டுமே அவனோட பிறவிய அவன் உயர்த்திக்க முடியும். அப்படி எனக்கு மகான்களோட சங்கம் பாக்கியமாக ஏற்பட்டதுனால எனக்கு தெரிஞ்ச பகவானுடைய கதைகளை உங்களுக்கு கூறுகிறேன். இதனால நான் பெரிய மேதாவின்னு நான் சொல்ல வரல. எப்படி அந்தந்த பட்சிகள் அதோட சக்திக்கு ஏற்ப உயரத்துல வானத்துல பறக்குதோ அது மாதிரி மகான்களும் பகவத் ஆராதனம் பண்ற பாகவதர்களும் தங்களுடைய ஞான நிலைக்கு ஏற்ப பகவானுடைய குணங்களை வர்ணிக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் நான் முன்னாடியே பரீட்சித்து சாபம் பெற்று எப்படி கங்கை கரைக்கு வந்தாங்கிறத சொன்னோம். அவன் பிராமண சாபம் பெற்று விட்டோம்னு தெரிஞ்ச உடனேயே வைராகியம் பெற்றவனா ராஜ்யத்தை துறந்துட்டு தன்னுடைய புத்திரனுக்கு முடிசூட்டி வச்சுட்டு கங்கை கரைக்கு வந்து உட்கார்ந்துடுறான். ராஜ்யத்தை துறந்து எந்தவித உடைமையும் இல்லாம கால் போன போக்குல கங்கை கரையை வந்தடைந்த பரீட்சித்து மகாராஜா நிறைய சாதுக்கள் ஸ்நானம் செய்து கொண்டும் சத்சங்கம் பண்ணி கொண்டும் இருக்கிற ஒரு கங்கை படித்துறை கிட்ட வந்து ஒரு தர்ப ஆசனத்தை போட்டு அந்த சாதுக்கள் எல்லோரையும் வணங்கி தானும் வடக்கு முகமா உட்கார்றான். இந்த சாதுக்கள் கிட்ட மனசொடிஞ்சு வேண்டி கேட்குறான், பல லோகத்திலிருந்தும் கங்கை புனித நதிங்கிறதுனால ஸ்நானம் செய்வதற்காக வந்திருக்கீங்க. நீங்க எல்லோரும் சாக்ஷாத் வேத ரூபமாகவே என் கண்ணுக்கு படுறீங்க. பலனை எதிர்பாராது எல்லோருக்கும் ஆசிர்வதிக்க கூடியவர்கள் நீங்கள். என்னுடைய நிலை என்னவென்று உங்க எல்லோருக்கும் தெரியும். பிராமண சாபத்தினால இன்னும் 7 நாள்ல உயிர் துறக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நான் எப்படி இந்த பந்தத்திலேந்தும் தாபத்திலேந்தும் மன அமைதி இன்மையிலேந்தும் விமோச்சனம் அடையிறதுன்னு நீங்க எனக்கு வழி சொல்லணும். இப்படி பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய எல்லா உடைமையும் மனசாலையும் சரீரத்தாலையும் துறந்து அந்த சாதுக்களை சரணாகதி பண்ணி தன்னுடைய விமோச்சனத்திற்கு வழி கேட்கும் பொழுது தெய்வாதீனமோ தெய்வ கதியோங்கிற மாதிரி வியாச புத்திரரான தெய்வ ரிஷியான சுக பிரம்ம ரிஷி அங்க வராரு. பல கோடி யுகங்களா வாழக்கூடிய சுகபிரம்ம ரிஷி ஏதோ தெய்வமோ தெய்வ புருஷனோ மகரிஷியோன்னு புலப்படாத வகையில ஒரு தெய்வீகமான ஒளியோட வெறும் 16 வயசு பாலகனை போல அங்க சத்சங்கம் நடக்கும் இடத்துக்கு நுழையிறாரு. அவரை பார்த்து அங்க கூடியிருந்த சாதுக்கள் எல்லாம் தன்னையும் அறியாம எழுந்து வணங்குறாங்க. எப்போ ஒரு மனுஷன் எல்லாத்தையும் துறந்து பகவானே கதிங்கிற ஒரு மனநிலைக்கு வரானோ அப்பவே குரு அவன் முன்னாடி தோன்றுகிறார். இப்படி தோன்றிய சுகபிரம்ம ரிஷிய பரீட்சித்து மகாராஜா உடனே எழுந்து அவரை வணங்கி பூஜித்து ஆசனம் கொடுத்து அவரை உட்கார வச்சு மேலும் அவர்கிட்ட கேட்கறான். சுகர்கிட்ட பரீட்சித்து மகாராஜா வேண்டிக்கிறான், எப்படி அந்த பகவான் நாராயணன் என்னை பிறக்கும் பொழுது காப்பாற்றினாரோ, மாதா பிதா பந்துக்கள் எல்லோரையும் இழந்த எனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படியாகவும் காப்பாற்றினானோ, இப்பொழுது மரணத்தோட பிடியில சிக்கிட்டிருக்கிற என்ன இந்த சமயத்திலையும் பகவான் நிச்சயம் காப்பாற்றுவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீங்களும் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான். சுகபிரம்ம ரிஷி கிட்ட பரீட்சித்து 2 கேள்வி கேட்குறான். மரணத்தை எதிர்நோக்கிற மனுஷன் செய்ய வேண்டியது என்ன? 2வதா கேட்குறான், எது ஒரு மனுஷனால அவனோட ஐம்புலன்களாலையும் ஈடுபடுத்தப்பட தக்க விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள்ல ஐம்புலன்களையும் ஒரு மனுஷன் ஈடுபடுத்த கூடாது, இவை என்னங்கிறதையும் நீங்க எனக்கு விவரிக்கணும்.
எப்பேற்பட்ட மகரிஷியான நீங்கள், மகா தபஸ்வியான நீங்கள் எந்த இடத்துக்கும் வருவதும் அரிது, வந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருப்பதும் அரிது. அப்படி இங்க என் முன்னாடி தரிசனம் கொடுத்து வந்து பொறுமையா அமர்ந்தும் இருக்கிறீர்கள். அதனால என்னுடைய சந்தேகங்களையும் தீர்த்து என்னுடைய ஜென்ம விமோச்சனத்துக்கும் நீங்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான். பொதுவா மேல் நிலையை அடைந்த மகான்கள் அதிகம் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாங்கன்னா அவங்க பேசுகிற அந்த விஷயம் எல்லோருடைய துக்கத்தையும் தாபத்தையும் தீர்க்கிறதாகவும் நம்ம எல்லா மனிதர்களுடைய விமோச்சனத்துக்கு காரணமாகவும் வழிகாட்டுதலாகவும் அது அமையும். அப்படிப்பட்ட அந்த சுக பிரம்மரிஷி பரீட்சித்துக்கு பாகவதத்தை எப்படி கூற ஆரம்பிக்கிறாரு, அதை அடுத்த பதிவில் பார்ப்போம்.